மகனே மகனே என்று ஓடி வருகிறீர்களே, தந்தையா தாயார் எல்லாருடிக்கு நான் அங்கும் இங்குமாக அனாதையாக சுத்தி திரிந்து கொண்டிருந்தேன். என்னை பார்த்து மகனே என்று அழைத்தீர்களே, நான் மிகவும் சந்தோஷமானேன். என்னை மகனே மகனே என்று அழைக்கிறீர்களே, நான் எப்படி உங்களுக்கு மகனானேன்? மகனே, யார் என்னை பிறக்க வைத்தது? இந்த மாயவர் செய்த யாகத்தினால் பிறந்தவன் நீ. அதனாலதான் உன்னை பார்த்து நான் மகனே என்று அழைக்கிறேன். அந்த யாகத்தில் பிறந்தபடியா, இந்த மாயவன் செய்த யாகத்தில் இந்த மயிரிழையில் நீ பிறந்தபடியா, உனக்கு மதிகீடாசுரன் என்ற பெயரான மாயோடைய யாகத்தில் மயிரிழையில் நீ பிறந்தபடியால் உனக்கு மதிகீடாசுரன் என்ற பெயரானது வைக்கிறேன். இருந்தாலும் மகனே, உன்னை எதற்காக படைத்தேன்? என்னை எதற்காக படைத்தீர்கள்? உன்னை எதற்காக படைக்க வைத்தேன் என்று தெரியுமா? எதற்காக தந்தையே? எங்களுக்கு ஒரு எதிரி இருக்கிறான். என்ன? உங்களுக்கு எதிரி இருக்கிறானா? ஆமா. உங்களுக்கு எதிரி என்றால் எனக்கும் எதிரிதான். எதிரிதான். அப்படியே அவற்றை எதிரியை சும்மா விடலாமா? அதனால அந்த என்ன செய்ய வேண்டும்? அவனை அந்த எதிரியை கொல்வதற்காகத்தான் உன்னை படைக்க வைத்தோம். போகாதீங்க யாரும். ஒரு 10 நிமிஷம் இருங்க, விநாயகர் வராரு. விநாயகர் கல்யாணம் பார்த்துட்டு போவாங்க. அவ்வளவுதான், உங்களுக்கு கதை முடியும். ஒரு 10 நிமிஷத்துல கதை முடிஞ்சிடும். யாரும் போகாதீங்க, விநாயகர் கல்யாணத்தை பார்த்துட்டு போவாங்க. அதனாலே அந்த கைலகிரியை பொற்பிடமாக அனுபவக்கூடிய சிவனும் சத்தியம் தான், அதாவது எனக்கு எதிரி. அதனாலே சீக்கிரமாக சென்று அவர்களை கொன்று விட்டு வாப்பா. அப்படியா? இப்பொழுதே போய் வருகிறேன். தன்னை தேடி கைலங்கிரிக்கு அதிபதி யாரடா? சிவபெருமான். நானே சிவபெருமான். உன்னைத்தான் எதிர்பார்த்து போதுமே. உனக்கு பசியா இருக்கிறதா? உனக்கு பசியை நான் தீர்த்து வைக்கிறேன், கவலைப்பட வேணாம். எனக்கு பசியாத்துவது இதோ நான் யாத்திரையவா? யாரு? மதிகடாசுரன். மதிகடாசுரனா? ஆமா. மதிகடாசுரனுக்கு இங்கே என்ன வேலை? இங்கே தான் முக்கியமான வேலை இருப்பதற்காக என் தாயும் தந்தையும் சொன்னார்கள். உங்க தாயும் தந்தையா? ஆமா. உங்க தாய் தந்தைகள் யாரு? என்னுடைய தாயா தந்தையா யாத்திரையவா? யாரு? உலகத்திற்கெல்லாம் 3 தெய்வங்களே. விநாயகருக்கு கல்யாணம் நடக்குதுங்க. இந்த அரிய காட்சி அனைவரும் வந்து கண்டுகளிக்கும் அன்போடு கேட்டுக்கிறோம். இன்னும் கொஞ்ச நேரத்துல விநாயகருக்கு சித்தி புத்தி என்று சொல்லக்கூடிய 2 மனைகளை உட்கார வச்சு திருமணம் செய்யறாங்க. தூங்குறவங்க, வீட்டில் இருக்கிறவங்க இந்த விநாயகர்களான அரிய காட்சி வந்து கண்டுகளிக்கும் அன்போடு கேட்டுக்கிறோம். தூங்குறவங்க கைகாலத்தில் கழுவிட்டு இந்த கண்காட்சி வந்து கண்டுகளிக்குமாறு அன்போடு கேட்டுக்கிறோம். எல்லாரும் சீக்கிரம் வாங்க. அப்படி இருந்தாலும் உடைய தாய் தந்தைகள் யாரு? என்னுடைய தந்தையாரோ மாயக்கண்ணன். மாயவனா? ஆமா, மகாவிஷ்ணு. மகாவிஷ்ணு. தாயாரோ லட்சுமி தேவி. லட்சுமி தேவி. ஆமா. சரி. அப்படி யாகமானது மாய யாகமானது வளர்த்து மயிரிழையிலே நான் பிறந்ததால் எனக்கு மதிகடாசுரன் என்று பெயர் வைத்தார்கள். மாயவனுக்கு லட்சுமிக்கு நீ பிறந்திருக்கிறாய். அப்படி பிறந்திருந்தனால இந்த கைலிங்கிற்கு எதற்காக நீ வந்திருக்கிறாய்? என்னை பிறக்க வைத்ததை நோக்கம் என்னவென்று தெரியுமா? என்ன? என் தாயார் தந்தையாரை பெண் கேட்க வந்துவிட்டு அவங்களுடைய இருப்பிடத்திலே வந்து அவங்களையே அவமானம் செய்து அடித்து உதைத்து கேவலம் செய்தீர்கள், அவமானம் செய்தீர்கள் அல்லவா? ஆமா, எங்க சொந்த பண்ணா நாங்க அடிச்சுக்குவோம், நாங்க சேர்ந்துக்குவோம். அதற்காகத்தான் பலிக்கு பலி வாங்க வேண்டும். நீங்கள் எப்படி அவர்கள் அடித்தீர்களோ, அல்லோலம் செய்தீர்களோ, அதனாலே பலிக்கு பலி வந்தத்திற்கு கொஞ்சம் தீர்க்கவே என்னை பறக்க வச்சு இதோ உங்களை இதோ அந்த மாயக்கனுடைய காலிலே விழ செய்ய வேண்டும். கர்ப்பமுடிக்கு தலைக்கு ஏறி விட்டது என்று சொல்லி நினைத்துக் கொண்டிருக்கிறேன். ஓடி பிடித்துக்கொள்.
ஓடிவிடு. முடியாது. முடியாதா? முடியாது. முடியாதா? முடியாது. முடியாதுன்னு சொல்லுகிறாய். உன்னை அடித்து இதோ அடித்து சித்திரவதை செய்து என் தந்தையுடைய காலிலே சென்று உன்னை தள்ளி உன்னிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும். இல்லை என்றால் உன் உயிரை விட வேண்டும். அந்த மாயவெல்லாம் என் கால வந்து விழுகணும். அப்படியா? ஆமா. எல்லாம் கேட்க மாட்டாயா? ஒரு கால முடியவே முடியாது. எட்டுக்கணை சுட்டி எறிங்க அவனை. ஆமா, சுட்டி எறிங்க. அதுதானே நெற்றிக்கரை திறந்தால் போதுமாடா, நீ சாம்பலாக போயிடுவாய். இதோ உன்னை போல சரிபலம் கொண்ட அந்த மும்மூர்த்தி தேவர்களை அழிக்கும் தொழிலை எப்படி கொண்டது கோபால கண்ணன் மாயவன் வைகுண்ட வாசனுடைய வம்சையால் பிறந்தவன். அதனாலே என்னை கொல்லவும் முடியாது, என்னை வெல்லவும் முடியாது. வெல்லவும் முடியாது. ஆமா. அதனாலே சொல்கிற பேச்சை கேட்டால் அடியும் இல்லை உதயம் இல்லை. இல்லை என்றால் அடி என்று அடித்து என்று கட்டி இழுத்து சென்று என்னுடைய தாய்த்ததை காலிலே விளைச்சு ஒரு காலம் முடியவே முடியாது. உங்களுடைய வார்த்தை கேட்பதற்கு நான் தயாரே கிடையவே கிடையாது. கொள்ளாமல் விடுவேன். அடியாத ஆடு படியாதா? அடிமேல் அடி விழுந்தால் ஆமாப்பா, ஆமாப்பா, நாங்க போறோம் மேடம். பாதாளத்துக்கு போறோம் மேடம். பாதாளத்துக்கு போயிட்டுமா என்னுடைய தாய் தந்தைய பாதத்தை வணங்க வேணுமா? ஆமா, என்னை காப்பாத்து மைத்தனா மைத்தனா என்று சொல். அப்படியா? சரி, நடப்பது நன்மைக்காக இருக்கட்டும். நடக்கிறதெல்லாம் சகஜம். இங்க பாரு மச்சான் மச்சான் மச்சாக்கிற மச்சான் பொச்சே கட்டிட்டு கிடக்குறாரு. அண்ணா தப்புதானா, என்ன மன்னிச்சுக்காங்க அண்ணா. அண்ணனும் வேண்டாம், ஒண்ணு வேண்டாம். இனிமே நீ செத்தாலும் நான் வர மாட்டேன், நான் செத்தாலும் நீ வரக்கூடாதுன்னு சொல்லி கோடி தின்னு போட்டு போனது யாரு? மீண்டும் அண்ணா அண்ணான்னு கோடி தின்னு போட்டது. நீ மைத்தனா நல்லா மைத்திட்டு போன பாரு. நான் போட்டா மைத்ரா நம்ம குடும்பத்தை நடக்கிறது இல்ல, சொந்த பத்த நடக்கிறதால சகஜம் தான் மைத்ரா. உன்னை நான் கேவலமாக பேசுவது, என்ன நீ கேவலமாக பேசுவது உண்மைதான். நான் என்ன சொல்லல, தவறுதான், தவறு நடந்து போச்சு. சரி, பொண்ணு கேட்டா தவறுக்கு மன்னிப்பு நீ கேட்கலையே. மாயவா, என்ன மன்னிச்சு விட மாயவா. மாயவா, மன்னிப்பு கேட்டு விட்டாய். ஆமா, இந்த மதியனா சொன்ன எதற்காக பிறக்க வைத்தாய்? உன்னை கொல்றதுக்கு தான் நான் பிறக்க வச்சேன் அவனை. என்னை கொல்றதுக்காகவா? ஆமா. என்ன ஒரு அநியாயம், ஊடு பூந்து அடிக்கிறதையே. இப்ப வந்து கால்ல ஊடு தேடி வந்து கால் விழுந்து பத்தியே. உன்னை ஒரு அடி அடிச்சதுனாலே இந்த சிவனும் சத்தியமும் உயிரோடு இருக்கக்கூடாது என்று சொல்லி இந்த மதிகராசுரனை பிறக்க வைத்திருக்கிறார். சரி மாயவா, தெரிந்ததோ தெரியாமலோ புரிந்ததோ புரியாமலோ சரி உன்னை கேவலமாக பேசிவிட்டேன். என்னை மன்னித்து எப்படியாவது மகனுக்கு கல்யாணம் செய்ய வேணும் மாயவா. அதுதான் விருப்பமானது. சரி மகனே, மகனே இருந்தாலும் சிவன சக்தி வந்து என் காலில் விழுந்துட்டாங்க. அவங்கள கொல்லலாம் வேண்டாம், உசுரோடு விட்டுருப்பான். என்னை பிறக்க வைத்தது எதுக்காக? சிவனை சக்திக்கு பலிக்கு பலி வாங்கணும். கால்ல உழுவணும், இல்லைன்னா கொல்லணும் அப்படின்னு சொன்னீங்கல்ல. நீ நினைச்சா உனக்காக அதாவது படைப்பீங்க. உனக்கு வேணும்னா படைச்சு அவனை கொல்ல சொல்லுவீங்க, வேண்டாம்னா அவனை உயிரோடு விடுவீங்க. அப்ப நான் பைத்தியக்காரனா? மாவு எல்லாம் ஒன்னா சேர்ந்துட்டீங்க, தேவரெல்லாம் ஒன்னா சேர்ந்துட்டீங்க. நான் வந்து அசுராதி குற்றத்துல பிறந்திருக்கிறேன். அதனால என்ன தனியா விட்டுட்டு நீங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்துட்டு என்ன கொல்றதுக்காவது
அப்படி திரும்பிட்டான் கிணறு விட்டு போய் பூதம் கிளம்ப கதையெல்லாம் போச்சு. அதுதானே தேவன் அத்தனை பேருக்கு ஆபத்து தேவைப்பட்டா உருவாக்குறீங்க, தேவையில்லைன்னா சண்டைக்கு வரை அழிக்கிறீங்க. ஆமா அப்படின்னு அந்த கோபத்தை நம்ம மேல காட்டுறானா? சரி, என்னை போல் எத்தனையோ அரக்கர்கள் எல்லாம் நீங்கள் வதம் செய்திருக்கிறீர்கள் தேவர்கள். அதை போல ஏதாவது சூழ்ச்சி செய்து உங்கள் வேலையானது முடிந்தவுடனே என்னை கொல்லலாம் என்று நான் சதி திட்டம் தீர்த்துக் கொண்டிருக்கிறேன். அதனால வேல்வெடிக்கு எந்த ஒரு அடி அடித்து உன்னிடத்திலே வந்து பாதத்திலே விழ வைத்தேன். அதனால நீங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்துட்டீங்க. நீங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து என்ன கொல்ல மாட்டீங்க என்ன நிச்சயம். இப்பொழுது உங்களை கொல்லாமல் விட மாட்டேன். அதை அடுத்து சித்திரவதை செய்து பாதாள சிறையிலே போடுகிறேன். இந்த சூரனானவன் இந்த தேவர்கள் உலகத்திலே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரே எண்ணத்துல இருக்கிறான். இவன் உயிரோடு இருந்தா இந்த தேவர்களுக்கு இருந்து ஒரு ஆபத்து வந்துவிடும். அதனாலே இவனை அழிக்க வேணும். மாயவா இவனை அழிப்பது என்றால் என்னுடைய கையில சுதர்சன சக்கரமாக இருக்கிறது. அந்த சக்கரத்தை விட்டா அவருடைய தலையை அறுத்துட்டு வந்துடும். அப்படி அதனாலே உடனடியாக சுதர்சன சக்கரத்தை விட்டு அவருடைய உயிரை இப்பொழுதே இருக்கிறேன். எல்லா வேசக்காரங்களுக்கும் 100 ரூபாய் வாரி வழங்க இருக்கிறார். அங்கு தேசத்திலே வாழ்ந்திருக்கிற அதிபர் சரணமகாராஜனானவன் எப்படி வாரி வழங்குறாரோ அதை போலவே இந்த நடிகர்கள் அத்தனை பேர்களுக்கு 100 ரூபாய் வாரி வழங்க இருக்கிறார். அவர்களுக்கு எந்த முகம் போனாலும் தங்க முகம் இருந்து ஒரு குறையும் இல்லாமல் இந்த சிவபெருமானுடைய அருள் பற்றி அந்த மாயுடைய அருள் பற்றி எந்த ஒரு குறையும் இல்லாமல் திருச்சிக்கூடலே வாழ்ந்திருக்கிற அர்த்தநாரீஸ்வரன் கோயில் எப்படி சிறப்பாக இருக்கிறதோ அதை போலவே அவருடைய குடும்பத்துல எந்த ஒரு குறையும் இல்லாமல் காலமாக அந்த மதுகடாசுரனுடைய உயிரை இப்பொழுதே இருக்கிறேன். சுதர்சன சக்கரத்தை விட்டான். அந்த சக்கரத்தை தன்னுடைய வாயினால் கவி விட்டான். கழுத்துக்கு தான் குறி வச்சேன். கழுத்துக்கு அந்த சக்கரமானது போகும்பொழுது சட்டு எனும் குமிந்து அந்த சக்கரத்தை வாயில பிடிச்சிட்டான். அந்த சக்கரத்தை இப்பொழுது எப்படியாவது விடுவிக்க வேண்டுமே. என்ன செய்வது? ஆகட்டும். இதோ அந்த சக்கரத்தை வாயிலிருந்து விடுவிக்க வேண்டும் என்றால் அவனுக்கு வந்து சிரிப்பு காட்டணும். சிரிச்சா மட்டும்தான் வாயை திறந்தா மட்டும்தான் அந்த சக்கரம் மீண்டும் என்னுடைய கைக்கு வரும். அப்பொழுதுதான் அவனை கொல்ல முடியும். அவனை சிரிக்க வைக்க வேண்டும் என்றால் இப்பொழுதே இந்த மாயவராகப்பட்டவர், அதாவது ஒரு சேவ கோமாளியாக உருவத்தை மாற்றி மாயவராகப்பட்டவர் கோமாளியாக வந்து அவன் முன்னாடி கோமாளி மாதிரி நடனமானதை ஆடினால் அந்த நடனத்தை பார்த்துட்டு அவன் சிரிப்பான்.
தன்னுடைய மெய் மறந்து விடுவான். அப்பொழுது மெய் மறந்த சமயத்திலே அந்த அரக்கனுடைய வாயில் இருக்கக்கூடிய சுதர்சன சக்கரம் மீண்டும் இவருடைய கைக்கு வரும். கைக்கு வந்தவனே அந்த சக்கரத்தை மீண்டும் ஏவி விட்டு அவருடைய உயிரை எடுத்து விடலாம். இந்த மாயவன் இப்பொழுது ஒரு கோமாளியாக உருவத்தை மாற்றி